வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல கிறிஸ்பியா, ஜூஸியா, சாஃப்ட்டா ஹனி சில்லி பொட்டேட்டோ வீட்லயே எப்படி டேஸ்ட்டா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது அப்படியே டிப்பிக்கலா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு செய்ய போற ரெசிபி என்னன்னா ஹனி சில்லி பொட்டேட்டோ. இதுக்கு நம்ம ஒரு 5 to 6 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி நம்ம விரல் நீளத்துக்கு ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணும்போது இன்னமும் நம்மளுக்கு அழகாக வந்துடும் எல்லாமே. இப்போ பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்கும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 லிட்டர் பக்கமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதுக்குள்ளே போட்டுரும். இது போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சா போதும். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வேகிறதுக்குள்ளே அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கிறோம். அந்த எள்ளு நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்குது. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வறுத்த எள்ளை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போகுது. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை எடுத்துடுறோம். நல்லா வெந்துடக்கூடாது. வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு எண்ணெய் இழுத்துரும், கிறிஸ்பியாகவும் இருக்காது நம்ம வறுக்கும்போது. அதனால் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்துடுறோம். இந்த உருளைக்கிழங்குல இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பவுலுக்கு இதை மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு இதில் இப்போ கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு 3 டேபிள் ஸ்பூன், மைதா 3 டேபிள் ஸ்பூன், கப் அளவில் சொன்னோம்னா ஒரு 1/4 கப் அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் மைதா. இதை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. கூட சும்மா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கிறோம். இந்த மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது எல்லா உருளைக்கிழங்குலேயும் அந்த மாவு ஒட்டி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நல்லா கோட்டாக இருக்கணும். இந்த மாதிரி குலுக்கி விடும்போது கூட நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். அடுத்ததாக குலுக்கி விட்டுட்டு கடைசியாக கையில் கொஞ்சமாக ஒரு ஒரு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தெளித்து விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி எல்லாத்துலேயும் கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுரும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கோட அந்த கார்ன்ஃப்ளவர், மைதா, மிளகுத்தூள், உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகி ஒவ்வொரு உருளைக்கிழங்குலையும் நம்மளுக்கு அது நல்லா கோட்டாக இருக்கும். இதை நம்ம நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு இதை ஒவ்வொன்றா போட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் உருளைக்கிழங்கு. இதே மாதிரி நாம் எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டு எடுத்துக்கிறோம். பட் இதை வேக வைக்கும்போது ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 to 3 நிமிஷனாவது ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே டைமில் தீஞ்சிரவும் கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக சவுண்ட் வருது. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வறுத்து வச்ச அந்த எள்ளில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறோம். அது கூடவே பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். அது கூடவே ஒரு 5 to 6 பல் பூண்டு எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு எள்ளு, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயமாக எடுத்து நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு இது கூட நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் வதங்க ஆரம்பிக்கும் போது இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். நம்ம கூட கொஞ்சம் சர்க்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை போட்டுக்கோங்க. உப்பும் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துறதுனால உப்பு நிறையா பிடிக்காது. அடுத்ததான் இது கூட நீளமாக கட் பண்ண பாதி குடமிளகாவை எடுத்துட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறோம்.
இப்போ வெங்காயம், குடமிளகாய் எல்லாமே நல்லா வணங்குனதுக்கப்புறம், இதில் நம்ம இப்போ சாஸ் வகை எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம். முதல்ல 1 டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறோம். அடுத்ததா இதில் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். கடையில் கிடைக்கிற ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே வீட்டில் மிளகாவ வறுத்து வேக வச்சு அரைச்சினாலும் போட்டுக்கலாம். அடுத்ததா இது கூட டொமேட்டோ கெச்சப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போகிறோம். ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன். இது 2யும் போட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா இதை வணக்கி விட்டுக்கிறோம். அடுத்ததாக கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்திக்க போகிறோம், தேன். இந்த தேன் வந்து ஆப்ஷனல் தான். உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், காரம் ஸ்வீட் எல்லாம் கலந்துனா சேர்த்தலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். தேன் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரை இந்த மாதிரி ஒரு 1/4 கப் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சிட்டு இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த ஹீட்டுக்கு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நாம் நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்மளோட ஹனி சில்லி பொட்டேட்டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட கடைசியாக ஆனியன் வெங்காயத்தாள் இருக்குது இல்லைங்களா, ஸ்ப்ரிங் ஆனியன், அதை போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட ஹனி சில்லி பொட்டேட்டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக மேலே வறுத்து வச்ச அந்த எள்ளு போட்டுட்டு கூடவே அந்த வெங்காயத்தாள் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட ஹனி சில்லி பொட்டேட்டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 2 3 food review time. Please everyone try this. This is the best food ever. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.